சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி தாயா மாறும் போதுதான் அவ முழுசா வாழ்ந்ததா அர்த்தம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என் பொண்டாட்டியும் முழு வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏதேதோ பேசி என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே கதர். Cute. உன்னை ஒரு உயிர் அம்மான்னு கூப்பிடும் போது உனக்கு ஒரு சந்தோஷம் வருமே, அது சொன்னா புரியாது, அனுபவிச்சாதான் தெரியும். கதர் சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடணும்? என்னையும் அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை வந்தா நல்லா தானே இருக்கும். நீ எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கோ, யோசிச்சு சொல்லு. ஆனா உன் பதில் எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி இருக்கணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். இளமதி, சொல்லு இளமதி. கதர், எங்க இருக்கீங்க? ஒரு கிளையண்ட பார்க்க வந்திருக்கேன். நீ என்னன்னு சொல்லு. வேலையை முடிச்சிட்டு எப்ப வீட்டுக்கு வருவீங்க? ஏன் என்னாச்சுமா, உடனே வீட்டுக்கு வரணுமா? ஆமான்னு சொன்னா உங்க ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துருவீங்களா? இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே உனக்கு அப்புறம் தான் இளமதி. நீ சொன்ன அடுத்த நிமிஷத்துல முன்னாடி வந்து நிப்பேன். அப்ப 2 நாள் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு வந்துருங்க. என்ன நிஜமாவா சொல்ற? ஆமா, இத இளமதி சொல்லல, அவங்க பொண்டாட்டி சொல்றேன். இளமதி, என் ஆசை பொண்டாட்டியே, நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்கு. இளமதி, இரு நான் கிள்ளி பாத்துக்கிறேன். நிஜம்தான் நிஜம்தான், சொல்லு. கனவுலயே முழுசா சந்தோஷப்படாம சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க. அப்புறம் வரும்போது எனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அள்ளிட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை வாங்கிட்டு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். உனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. சர்ப்ரைஸா? எஸ்.
பாண்டி மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். ரிப்ளை பண்ணலனா கூட பரவாயில்ல, மெசேஜை பார்க்கவே இல்லையே. ப்ளூ டிக் ஆன் ஆகவே இல்ல. ஓ, அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? மோனிகா, தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தேன். இல்லையே, நீ வேடிக்கைலாம் பார்த்துட்டு இல்லையே, போன தானே பார்த்துக்கிட்டு இருந்த. இல்ல அத்தை, வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ போன்ல மெசேஜ் வந்தது, அதான் போனை பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஏதோ தப்பு பண்ண மாதிரி தடுமாறுற? போன்ல யாரு? அது காலேஜ் ஃப்ரெண்ட் அத்தை. ஃப்ரெண்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, நான் ரிப்ளை மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டுன்னா? கேர்ள் ஃப்ரெண்டு தான் அத்தை, கிரேசின்னு பேரு, பெங்களூர்ல இருக்கா. அப்புறம் எதுக்காக நீ இப்படி தடுமாறுற? என்கிட்ட பொய் எதுவும் சொல்லலையே. இல்ல அத்தை, உங்ககிட்ட போய் நான் பொய் சொல்லுவேனா? திடீர்னு நீங்க வந்ததும் டென்ஷன் ஆயிட்டேன், வேற ஒன்னும் இல்ல. நிச்சயமா வேற எதுவும் இல்லையே? ஒன்னும் இல்ல அத்தை. சரி, சூர்யா இங்க காலையில இருந்து ஆளே காணுமே, நீ பாத்தியா? சூர்யா மாமா வெளியில போயிருக்காரு அத்தை. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறான், எங்க போனான்னு தெரியலையே. அப்பா, தப்பிச்சேன். கிரேட் எஸ்கேப். ஒரு மணி அடித்தால் கண்ணே பாண்டி, அக்கா, என்ன பாட்டு? ஒரு மணி அடிச்சிட்டா எல்லாரும் சாப்பிடுற டைம்ல அந்த பாடினேன். ஆமா, ஒருத்தனே இப்படி தனியா கஷ்டப்பட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த மோனிகா பொண்ணுதான் சமையல் கத்துக்கணும்னு கிச்சனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குல்ல, அவளை துணைக்க வச்சுக்கலாம்ல, அவ ஹெல்ப் பண்ணுவாள்ல. ஐயா, அவ ஒரு இம்சக்கா.